சண்டே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்சை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். மேட்ச்சுக்கு முன்னாடி நாள் கான்ஃபரன்ஸில் பாகிஸ்தான் கேப்டன் எப்படி வாய் விட்டார் பார்ப்போமா? We all know he's a good player, and I really hope he play tomorrow because we want to play against the best team they have, and I really hope he's recovering well and can play tomorrow. அதுக்கு நம்ம இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார் பார்ப்போமா? Pakistan cricket captain said that they want to have Abhishek Sharma to play the game. Bro, ठीक है, if he wants him to play, then we'll play him tomorrow. Samdan? சல்மான் ஆகா பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்தார். பட் ஆனால் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்தது அபிஷேக் சர்மாவுக்கு. அவங்கள செஞ்சு விட்டது இஷான் கிஷான். இஷான் கிஷன் இருக்கிற வரைக்கும் இருந்த அதிரடி பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் போனதுக்கப்புறமா ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. சூரியகுமார் யாதவும் சரி, திலக் வர்மாவும் சரி 2 பால் தான் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா திலக் வர்மா விக்கெட் போனோடனே ஹர்திக் பாண்டியா வந்தார். பாலே விட்டுட்டு போனோடனே பாகிஸ்தான் ஆஹா ஓஹோன்னு குதிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்தார் நம்ம ஆறுச்சாமி சிக்ஸர் தூபே வச்சு செஞ்சார். மேட்சோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிவம் தூபே பார்த்தீங்கன்னா 3 4 ஒரு 6 அடிப்பார். 17 பாலில் 27. கடைசி 4 பால் தான் சான்ஸ் கிடைச்சாலும் ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பவுண்டரியும் ஒரு 6 அடிச்சு இந்தியா பார்த்தீங்கன்னா 20 overs 175 அடிச்சிருந்தாங்க. வின் பண்ணணும்னு நினச்சி பாகிஸ்தான் ஆன 2வது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபரான் பயங்கரமான விக்கெட்டு, பும்ரா ஒரு 3 6 அடிச்சிருக்காரு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் நோ லுக் 6 பார்த்துருப்பீங்க ஹர்திக் பாண்டியா. நோ லுக் விக்கெட் பார்த்துருக்கீங்களா? இதோ பாருங்க. ரொம்ப அசால்ட்டாக ஹர்திக் பாண்டியா நோ லுக் விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார். 2வது ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் பும்ரா போடுறான். சல்மான் இப்போ ஏதோ நான்னா எப்படியோ போட்டு 6 போயிடுச்சு. அதுக்கு அடுத்த பால் விடுவானா தலைவன் புஷ்ஷுன்னு அடித்தான். யாக்கர் எல்பிடபிள்யூ ப்ளம் இன் ஃப்ரண்ட் வெளியே போயிட்டான். அதே ஓவர்லேயே சல்மான் ஆகாவான பாகிஸ்தானோட கேப்டனை பும்ரா அசால்ட்டாக எடுத்தார் விக்கெட். டாப் 3 போலர்ஸான பும்ரா, ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா தலைக்கு 2 விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு ஆளுக்கு 2 எடுத்துட்டாங்க. வருண் சக்கரவர்த்திக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் இல்லை. குல்தீப் யாதவும் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ குல்தீப் யாதவ் 3வது ஓவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விக்கெட் எடுத்துருவார். அப்புறமா வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா கடைசியில் 2 விக்கெட் ஒரே ஓவரில் எடுத்து அவரும் 2 விக்கெட் எடுத்துருவார். சரி சும்மா குசும்புக்கார பசங்க நம்ம இந்தியனுங்க அப்படின்னு சொல்லி திலக் வர்மாவுக்கு 2 ஓவர் கொடுத்தாங்க. திலக் வர்மா ஒரு விக்கெட் போகிற போக்கில் எடுத்துகிட்டு போயிட்டார். ரிங்கு சிங்க்கு எதுக்கு ஓவர் கொடுத்தாங்க? ஜாலியாக இருக்கட்டும், மேட்ச் ஜெயிச்சிட்டோன்றதுனால கொடுத்தானுங்க போல். அசால்ட்டாக இந்தியா வந்து 61 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வெற்றி பெற்றுடுச்சு. பாய்.